ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தீபாவளிக்கு இதுவரை 5975 சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தீபாவளி மற்றும் சத் பூஜை முன்னிட்டு இதுவரை 5975 சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார். மேலும் தீபாவளி பண்டிகை அக்டோபர் 31ஆம் தேதியும் சத்பூஜை நவம்பர் முதல் வாரத்திலும் கொண்டாடப்பட உள்ளது. இந்த பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் நகர பகுதிகளில் இருப்போர் அதிகளவில் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்வார்கள். இந்த நிலையில் பண்டிகை காலத்தில் சிறப்பு ரயில்கள் குறித்து அறிவிப்பை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ளார். மேலும் 5975 சிறப்பு ரயில்கள், அதாவது புதுதில்லியில் வெள்ளிக்கிழமையாகிய இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்து அஸ்வினி வைஷ்ணவ் பேசியதாவது: பண்டிகை காலத்தை முன்னிட்டு 108 ரயில்களில் முன்பதிவில் பெட்டிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி மற்றும் சத் பண்டிகைக்காக 12500 பெட்டிகள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2024 முதல் 2025ஆம் நிதியாண்டில் மட்டும் இதுவரை 5975 சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் தீபாவளி பண்டிகை காலத்தில் 1 கோடி மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியும். மேலும் கடந்த 2023 முதல் 2024ஆம் ஆண்டில் பண்டிகை காலங்களில் மொத்தம் 4429 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன என தெரிவித்தார். மேலும் முன்னதாக கடந்த 24ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தில் கவச் 4.0 திட்டத்தை ஆய்வு செய்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாட்டில் முதல் முறையாக சவாய் மாதோப்பூரில் கவச் 4.0 திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் வரும் ஆண்டுகளில் 10,000 இன்ஜின்கள் மற்றும் 9,000 கிலோமீட்டர் கவச் 4.0 திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். இந்நிலையில் தீபாவளி மற்றும் சத் பூஜை முன்னிட்டு இதுவரை 5975 சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.